பார்ட்டில் வந்து கமல்ஹாசனுக்கு பெருசாக வேலை இல்லை. செகண்ட் பார்ட்டில் தான் ஃபுல்லாக அவர் ஆட்சி செலுத்துவார்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. 2 காட்சி கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிஷம் வரும் சார். அதுவும் எண்டில் ஒருவர் பாருங்க, அப்படியே ஒரு வயசான ரோல் இருந்து அப்படியே ஒரு இப்போ ஜூன் 22 நிச்சயமாக விஜய் பர்த்டே அன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராகவும் அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இந்த கள்ளச்சாராய மரணங்கள் காரணமாக வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கலை. இப்போ அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா அந்த படித்த மாணவர்களுக்கு இந்த கல்வி நிகழ்ச்சியில் வந்து ஆமாம் அதில் வந்து ஒரு அரசியல் தலைவராக அடியெடுத்து வச்சுட்டாரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் பேச மாட்டாரு, இவர் எப்படி வந்து அரசியல் தளத்தில் பேசுவார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ப்ரிப்பேர்டா மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்றாரு. ஆனா வேட்டையன் படத்தோட வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் எதனால இப்படி ஒரு முடிவு? பல விஷயங்கள் இருக்கு சார். இதுல சூர்யா சார் போஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. முன்னாடி பாத்தீங்கன்னா அது மாதிரி பெஸ்டான டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 அதான் விஜய் சூஸ் பண்ணிட்டாரு. கரெக்டா அந்த டேட் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமா அவருடைய இது என்னன்னா கால்குலேஷன்ல சாதாரணமாக மற்ற படங்களை பற்றி நம்ம 2 பேரும் பேசுவோம். இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு தகவல், அதை நீங்கள் தான் உறுதிப்படுத்தணுமே. தங்கலான் படத்தினுடைய வெளியீட்டு தேதி இது வரைக்கும் அறிவிக்கப்படலை. இதுக்கு நடுவில் நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், போன மாதம் வந்து அந்த படத்துக்காக 2 நாள் படப்பிடிப்பு நடத்திருக்காங்க சார் அப்படின்னு. உண்மையா? இல்லை சார், அதெல்லாம் உண்மையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் தங்கலான் படத்துக்கு எந்த ரீஷூட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணல. இன்ஃபேக்ட் கம்ப்ளீட் காப்பியை லாக் பண்ணி லெங்க்த்தை லாக் பண்ணி ஞானவேல் சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த படத்தை சென்சருக்கு போகலான்ற வரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் சென்சருக்கு எப்போ போகிறதுன்ற வரையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டார். அது எங்கிட்ட சொன்னார் எந்த லெங்க்த் எவ்வளோ அப்படின்லாம் கூட என்ன சொன்னார். ஸோ அதனால் படத்தை பொறுத்த வரையும் எந்த ரீஷூட்டோ எதுவுமே கிடையாது. அதனால் இந்த தகவலில் வந்து எந்த உண்மையும் கிடையாது. படம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ்க்கு ரெடியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்க தவிர ஃபர்தராக அந்த படத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பிஜிஎம் பண்ணியாச்சு, சாங்ஸ் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் லெங்க்த்து சென்சருக்கு போகிறது தான் அந்த ரெடினஸ் தான் படம் இருக்குது. கல்கி படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? ஒரு ட்ரெய்லர் எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது பொறுத்து தான் ஒரு படத்துக்கான ஓப்பனிங் வருது. இது காலங்காலமாக நடந்துட்டு விஷயம். 2வது ட்ரெய்லர் வரப்போது அதில் எல்லாத்துக்கும் விட இருக்கணும், கொண்டாடவே இல்லை. அது கொண்டாடல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் இருந்த லாஸ்ட் டைம் நம்ம பேசணும், ஒரு சில குழப்பங்கள், மக்களுக்கு சரியாக புரியல, டெக்னாலஜியாக என்ன விஷயம் சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தலையோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி சார் நான் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், 9 மணி காட்சியை பார்த்தேன். நான் அப்படிப்பட்ட ரசிகன். எனக்கு வந்து ஒரு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பை வந்து திரையரங்கில் 9 மணி காட்சி 3Dயில் பார்க்கணும்னு ஆசை எனக்கு. நான் போய் 9 மணி காட்சி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு சார், பிரமாதமான ஒரு கான்செப்ட். எனக்கு ஷாக்கியான விஷயமே, ஒரு 2 வாரம் முன்னாடி தான் நான் ஒருத்தர்கிட்ட இதை பற்றி பேசியிருந்தேன். மகாபாரத்தில் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் அஸ்வத்தாமான்ற கேரக்டரை வச்சு ஒரு கதை ஃபுல் லெங்க்த் படம் பண்ண முடியும். அதை வந்து பெருசாக யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் சார். இந்த படத்தில் அஸ்வத்தாமான்ற கேரக்டரை மட்டும்தான் பிரதானமாக வச்சு அமிதாப் பச்சன் அவர்கள் அட்டகாசம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் சார் படத்துடைய ஹைலைட்டே அமிதாப் பச்சன் அவர்கள் தான். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் கதாநாயகனே அவர் தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னுடைய கதாநாயகன் அவர் தான். ஃபுல் படத்தில் அவரை வச்சு அவ்வளோ பிரமாதமான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மைத்தாலஜியை வச்சு, மைத்தாலஜியில் மிக முக்கியமாக பேசப்பட்ட அஸ்வத்தாமான்ற கேரக்டரை வச்சு, இதில் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, ஹீரோ வந்து பிரபாஸே இல்லை. பிரபாஸ் வந்து சைடில் தான் வந்து போகிற தவிர, இன்ஃபேக்ட் ஒரு 40 மினிட்ஸில் பிரபாஸ் இருக்கவே மாட்டார். ஒன்லி அமிதாப் பச்சன் அவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கதையை நம்பி அவங்க வந்து இவ்வளோ 600 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பார்க்கணும். அந்தளவு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அதை தமிழுக்காக அவங்க வந்து மெனக்கிடணும், தமிழில் வந்து ப்ரொமோட் பண்ணணும், தமிழில் வந்து இதை வந்து பெருசாக மக்கள் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க வந்து தெலுங்கு ஆடியன்ஸும் ஹிந்தி டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பிரைம் ஆடியன்ஸ் அவங்க தான். அவங்க மெயினாக டார்கெட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறது 191.5 கோடி. ஹையஸ்ட் ஓப்பனிங் டே கலெக்ஷன் ஃபார் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. 191.5 கிராஸ்ன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இப்போது அவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்து ஆந்திராலையும் நார்த் இந்தியாவிலையும் இந்த படத்துக்கு வந்திருக்குன்னா, அப்போ அந்தளவு அவங்க ஹைப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த டார்கெட்டட் மார்க்கெட்டில். அதில் தமிழில் எவ்வளோ வந்திருக்கு, 5 கோடியா, அதை வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே கொடுத்தாங்க. படமாக இது எந்த அளவு பண்ணோம், 1000 கோடி பண்ணமா, 600 கோடி 800 கோடி பண்ணமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் மிகப்பெரிய உழைப்பு சார் இந்த படம். அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சினிமா, அதாவது சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போகிற ஒரு சினிமா பார்க்குற முயற்சி, இந்தியன் சினிமாவை பார்த்து வைக்கிற ஒரு முயற்சி. இப்படி ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியுமா, இவ்வளோ விஷயங்களை டெக்னாலஜி யூஸ் பண்ணி காமிக்க முடியுமா,
இந்த மாதிரி ஃபைட் காட்சி, இந்த மாதிரி காட்சிகள், இந்த மாதிரி செட் ஒர்க்கு எதுவுமே ரியல் செட் இல்லை. எல்லாமே அனிமேட்டட்ல கிராஃபிக்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது ஸ்க்ரீனில். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு லெங்க்த்து நம்மளை கொஞ்சம் டயர்டு பண்ணுது. லெங்க்த்து நம்மளுக்கு வந்து புரிய வைக்காமல் போகுது. சில விஷயங்கள் நம்ம மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஏன்னா அது சொன்ன விதத்தில் கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்லியிருந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்படிலாம் தோணினாலும் நான் எதை பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தேன்னா, எப்படா இதை இந்த மனுஷன் திங்க் பண்ணேன். நாகேஸ்வரன் எப்படி இவ்வளோ அழகாக ஒரு காட்சியுமே எப்படி வந்து அவங்க வந்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸில். ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வைப்பீங்க. நீங்கள் படம் போய் பெரிய ஸ்க்ரீனில் 3Dயில் பாருங்கள் சார், அவ்வளோ பிரமாதம். நான் வந்து என்ன வந்து நேற்று ஒரு ஆல் இண்டியா லெவலில் TV9 இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க ஹிந்தியில். நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொன்னேன், அவதார் இஸ் ஃபார் ஹாலிவுட் அப்படின்னா கல்கி இஸ் ஃபார் இந்தியன் சினிமா. உண்மையிலே எப்படி தெரியுமா சார், அவதார் வந்து ராமாயணத்தை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் டெக்னாலஜியில் ஒரு படம் பண்ணாங்க. நம்ம இதில் மகாபாரத்தை பேஸ் பண்ணி இன்டர்நேஷனல் டெக்னாலஜியோட ஒருத்தர் வந்து தெலுங்குல, தமிழில், ஹிந்தியில் படம் பண்ணியிருக்காரு. அதுதான் கல்கியை பார்க்குறேன். அவதார் 2வும் பார்த்தீங்கன்னா பயங்கர லெங்க்த்தாக இருக்கும். நீங்கள் படம் அந்த ஃபஸ்ட் டே அந்த படம் பார்க்கும்போது நானும் அப்படியே என்னடா இவ்வளோ லெங்க்த்தாக இருக்குது படம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் லெங்க்த்தாக இருக்கும் சார். ஆனால் எஃபோர்ட் பயங்கரமாக இருக்குது. மிகப்பெரிய முயற்சி. ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான். திரைக்கதையில் இதெல்லாம் கோட்டை விட்டாங்க, இதை மிஸ் பண்ணிட்டாங்க, இதை சரியாக சொல்லலை, வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான் கல்கியை நான் பார்க்குறேன். இல்லை, ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கமல்ஹாசனுக்கு பெருசாக வேலை இல்லை. செகண்ட் பார்ட்டில் தான் ஃபுல்லாக அவர் ஆட்சி செலுத்துவார்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரீலூடு மட்டும் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. கமல் சார் வந்து கூஸ் பம்ப் சார். 2 காட்சி கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிஷம் வரும் சார். அதுவும் எண்டில் ஒருவர் பாருங்க, ஒரு சின்ன ஒரு ட்ராப் உள்ளே போகும். அப்படியே ஒரு வயசான ரோல்லேருந்து அப்படியே ஒரு ஆள வந்தான் கமல் சாரை நம்ம வந்து கிராஃபிக்கில் அவர் முகத்தில் அப்படி உருவாக்கியிருப்பாங்க. அப்படி வந்து நிற்பார் சார் கமல் சார். அப்படி கிளாப்ஸ் தியேட்டரில் சார். அதுதான் சார் கமல் சார். அதாவது தன்னுடைய முகத்திலையும் அவருடைய பாடி லாங்குவேஜ்லையும் அந்த ஒரு உணர்வை கொண்டு வந்து காமிக்கிறார் பாருங்க. நான் தாண்டா ரூல் பண்ண போகிறேன் அப்படின்னு, விடமாட்டேன்டா, இது வந்து நடக்க விடமாட்டேன், நான் தடுத்துருவேன் அப்படின்னு நிற்பாரு. அதுதான் பார்ட் 2க்கு கதை போகுது. ஸோ கமல் சாரோட என் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார் சார். கமல் சார் வந்து ஹைலைட்டு. டெஃபினட்டாக அவங்க வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, அதெல்லாம் விடுப்பா, சம்பளத்தெல்லாம் விடு. அவர் எவ்வளோ ஒர்த்துன்னு பாரு படத்தில். அது இல்லாமல் சம்பளம் கொடுப்பாங்களா? அதான் சொல்கிறேன், அந்த ஒர்த்து தான். அவர் வந்த உடனே சீன் அப்படி கூஸ் பம்பாக வருது இல்லை. எக்கச்சக்கமான பேர் சொல்கிறது இப்படி தான். என்னடா இது 70 வயசு தாண்ட 2 லெஜெண்ட்ஸுக்கு தான் படம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது ஒரு அமிதாப் பச்சன் அவர்களும் ஒரு கமல் சாரும் இந்த படத்தை தாங்குறாங்க. அந்த அளவு சார் இந்த படத்தினுடைய எலிவேஷனுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். மீதி பேர்லாம் வந்து இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களோட உழைப்பும் இருக்கு. ஆனால் இவங்க 2 பேர் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகர்களாக இந்த படத்தை இந்த அளவு கொண்டு போயிருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, அடுத்த 40 வருஷம் கூட ரூல் பண்ணுவாங்க போல இருக்கு. இல்லை, கல்கி மாதிரி தான் இந்தியன் 2 அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்தியன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இதில் வந்து அமிதாப் பச்சனும் அது மாதிரி சித்தார்த் போர்ஷன் தான் இந்தியன் 2வில் வந்து ஒரு 60 to 70% இருக்க போகுது. கமல்ஹாசனுடைய போர்ஷன் அந்தளவு செகண்ட் பார்ட்டில் கிடையாது. தேர்டில் தான் அவர் டாமினேட் பண்ண போகிறார். ஏன்னா இவருடைய யங்கர் போர்ஷன் தானே வந்து இப்போ ப்ரடாமினெண்ட்டாக அதில் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அது வந்து இந்த ப்ரீக்வல் டு இண்டியன் அப்படின்றது தான் முதல்ல சொன்னாங்க. அது பூரா வந்து இந்தியன் 3ல் தான் வரப்போகுது. இதில் வந்து ஒரு 30-40% தான் கமல்ஹாசனுடைய டாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்தியன் 2 சொல்கிறாங்க. இந்தியன் 2 ட்ரெய்லர்ஸ் பார்த்துருப்பீங்களே? ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்ச வரையும் இதை நிறைய பேருக்கு ஒரு புரிதல் எப்படி இருக்குன்னா, சித்தார்த் வந்து ஹீரோவை டாமினேட் பண்ணுறாரு, அதனால படம் வீக்காக இருக்குமோ அப்படிலாம் டாக் வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. என்ன காரணம் சார், இது வந்து அகெயின் எப்படி இவங்க 2 பேர் 2 காட்சியில் வந்து கமல் சார் டாமினேட் பண்ணாரோ கல்கியில், இதில் 40% வராரு, 50% வராரு முக்கியமே கிடையாது. இந்தியன் தாத்தா தான் இந்தியன் 2 டாமினேட்டிங் ஹீரோ. அவர் தான் கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. என்ன காரணத்தில் சித்தார்த் கேரக்டருடைய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, நீங்கள் ஒன்றுமே வேணாம், இந்தியன் படம் போங்க சார். இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தா டாமினேட் பண்ணாரா, யங் கமல் டாமினேட் பண்ணாரா? தாத்தா தான், நோ டவுட். இத்தனைக்கும் யங் கமலுக்கு மணிப்பூர் பாட்டுலேருந்து என்னென்ன பாட்டு சார், எத்தனை பாட்டு, இத்தனை டான்ஸு, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவார், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், எல்லாமே யங் கமலுக்கு வச்சுருப்பாங்க, இளைஞரான கமலுக்கு வச்சுருப்பாங்க. ஆஸ்திரேலியா ஷூட்டு, இங்கே ஷூட்டுன்னு எக்கச்சக்கமாக அவர் வச்சுருப்பாங்க. அங்கங்கே தான் வயசான கமல் தாத்தா வருவார். ஆனால் கடைசியில் நம்ம மனசில் நின்றது யார் சார்? அது இந்தியன் தாத்தா தான். ஸோ அந்த போர்ஷனில் இப்போ யங் கமலா கமல் சார் வந்து இந்தியன் 2ல நடிக்க முடியாது. அவரே விரும்ப மாட்டார். 96ல் அவர் நடித்தது ஓகே சார். இப்போ 2024ல் அவர் நடிக்க முடியாது. 23ல் கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு நீங்கள் அவர் போய் அந்த மாதிரி யங் போர்ஷன் நடிக்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் அவங்க வந்து சித்தார்த்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கதையினுடைய நாயகன் இந்தியன் தாத்தா தான். அவர் எத்தனை % போர்ஷன் வராருலாம் பார்க்க போகிறது இல்லை. எவ்ரி சீன்
கூஸ் பம்பா இருக்க போறது இந்தியன் தாத்தா தான். ஆனா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு யங் கேரக்டர் தேவைப்படுது, இளைஞனான ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அது சித்தார்த்தை கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் மூலமா கதை நிறைய போனாலும் கதை வந்து இந்தியன் தாத்தா சுத்தி தான் கதை. அதனால வந்து இதுல இவர் டாமினேட் பண்ணுவாரு, பார்ட் 3ல அவர் டாமினேட் பண்ணுவார் இல்ல சார். கதையினுடைய டாமினேஷன் இந்தியன் 2ல கமல் சார் தான். அது இந்தியன் தாத்தா தான். அது நீங்க பார்க்க போறீங்க 12ஆம் தேதி. அதை விட சார் எந்த அளவு டாமினேட் பண்றாரு பாருங்க. மற்றவங்க ப்ரொமோட் பண்ணல, ப்ரொமோட் பண்றாங்க, இதெல்லாம் விடுங்க சார். ப்ரொமோஷனாலே தயங்குற இந்த காலகட்டத்தில் நீங்க ஹீரோஸ் கிட்ட கேளுங்களேன், அதை கன்வின்ஸ் பண்ணி டேட்டை வாங்கி அவங்கள கொண்டு வரதுக்குள்ள இப்ப நான் வந்து ஒவ்வொரு டைம் ஒரு படத்துக்கு ஏதாவது கேட்கும் போதும் அவங்க பிஸியா இருக்காங்க, ஜெனியூனாவே சில ரீசன் இருக்கு வச்சுங்களேன். ஆனா அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படம் என்பது மிகப்பெரிய கமிட்மெண்ட், ஃபைனான்சியல் கமிட்மெண்ட். அவங்க ப்ரையாரிட்டி அந்த படத்துக்கு தான் கொடுக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஹீரோக்களும் ஹீரோயின்களும் சார் உங்க படம் என்னென்ன டேட் சொல்லுங்க, எந்த ரிலீஸ் டேட் சொல்லுங்க. இதுல விக்ரம் சார் வந்து எக்ஸப்ஷன் சார். என்கிட்ட வந்து கிளியர் கட்டா அவரோட மேனேஜர் கால் பண்ணிட்டே இருப்பாரு, சார் டேட் சொல்லுங்க, ஒரு மாசம் முன்னாடி சொல்லுங்க, டேட் ஃபுல்லா அலோகேட் பண்ணிடுறாரு, ப்ரொமோஷன் வந்துருட்டாரு. கமல் சார் இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் எல்லா ஊருக்கும் வந்து இந்தியன் 2 ப்ரொமோஷனுக்காக போயிட்டு இருக்காரு. அது பிறகு ஹைதராபாத், இங்க எங்க பாம்பே எல்லாம் போயிட்டு டெல்லி எல்லாம் போயிட்டு இருக்காரு. அத்தனை ஒரு 30 நாட்கள். இப்போ 12ஆம் தேதி தான் படம் வரப்போகுது, லாஸ்ட் ஒரு வாரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த வாரம் ப்ரொமோட் இருந்துட்டே இருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இந்த கமிட்மெண்ட்டை பாருங்களேன், இந்தியன் தாத்தானுடைய கமிட்மெண்ட் பாருங்க. தன் சினிமா மிகப்பெரிய லெவலில் ஓப்பனிங் வரணும், படம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும், ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குறதுக்காக அவர் எவ்வளோ உழைக்கிறார் பாருங்க. இல்லை இப்போல்லாம் சினிமா வெற்றி பெறணும்னா நிச்சயமாக இது போன்ற ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அத்தியாவசியமானது. அப்பதான் வந்து ஜனங்களுக்கே வந்து அந்த படத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும்ல. இது சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, நிறைய ஹீரோக்களுக்கு சொல்லுங்க. என்னன்னா நான் பார்க்குற நிறைய ஹீரோக்கள் வந்து இது ஒரு பேர்டனா பார்க்குறாங்க. ப்ரொமோஷன் என்பது பேர்டனே இல்லை சார். உங்களோட பிசினஸ் அடுத்த கட்டம் கொண்டு போற ஒரு டூல் தான் வந்து ப்ரொமோஷன். ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ கிளட்டர் இருக்கு. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே டைம்ல இல்லை, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அரசியல் வருது, சினிமா வருது, ஸ்போர்ட்ஸ் வருது. இப்படி வரும்போது உங்க படம் பிரேக் த்ரூ வரணும்னா வீடியோக்கள் வந்தாகணும், நிறைய இன்டர்வியூஸ் வந்தாகணும். மக்கள் வந்து இந்த படம் ஏதோ ஒரு முக்கியமான படம் போல இருக்கு, இவ்வளவு பேசுறாரு, ஏதோ ஒரு புது விஷயத்தை கம்யூனிகேட் பண்றாரு, இந்த படத்தை பார்க்கலான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னா ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்கள் வரணும். கமல் சார் இந்தியன் தாத்தா அதை கிரேட்டா பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்தியன் படத்துக்கு டெஃபினட்டா பெரிய ஓப்பனிங் வரும். அதை வந்து கமல் சார் என்ஷூர் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம வாழ்த்துறோம். உண்மைதான். இப்போ ஜூன் 22 நிச்சயமாக விஜய் பர்த்டே அன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராகவும் அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இந்த கள்ளச்சாராய மரணங்கள் காரணமாக வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கலை. இப்போ அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா அந்த படித்த மாணவர்களுக்கு இந்த கல்வி வந்து ஆமாம், அதில் வந்து ஒரு அரசியல் தலைவராக அடியெடுத்து வச்சுட்டாரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க அந்த மீட்டிங் பார்த்த போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல அவர் வந்து வளர்ந்துட்டே இருக்காரு, நல்லா தெரியுது. அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்க இவரெல்லாம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாரு, கமல் சார் நல்லா பேசுவாரு இப்படி சொல்லுவாங்க. ரஜினி சார் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா டைரக்டா பேசுவாரு அப்படின்வாங்க. இவர் பேச மாட்டாரு, இவர் எப்படி வந்து அரசியல் தளத்துல பேசுவார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ப்ரிப்பேர்டா அழகா மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்றாரு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணியே நிறைய பேர் சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்கா, டிவியில போட்டுட்டு இருக்கா. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. என்னன்னா அவர் என்ன சொன்னாரு, இந்த மேடையில் நான் இதெல்லாம் பேச விரும்பல, இந்த கலாச்சாரத்தை பத்தியோ இதெல்லாம் அரசாங்கம் எடுத்து நடத்திருக்கணும், எடுத்து இதை ஸ்டாப் பண்ணிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல, அதுக்கான தளம் இது இல்லை அப்படின்றாரு. ஆனா ஹெட்லைன் என்ன தெரியுமா சார்? டைம்ஸ் நவுல இருந்து எல்லாத்துலயும் ஹெட்லைன் என்ன தெரியுமா? விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எதிராக பேசினாரு, இதுதான் ஹெட்லைன். நான் பார்த்தேன், எவனா தமிழ் புரிஞ்சு பேசுறீங்களா டே? அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் அழகா சொல்றாரு, இந்த மேடை அதுக்கான மேடை இல்லை, நடக்கிறது எல்லாமே தவறு அப்படின்றது நம்ம கண் முன்னாடி தெரியுது. இது அரசாங்கத்தை வந்து குறை சொல்லி பேசுறதுக்கான மேடை இது கிடையாது. அந்த மேடை வரும்போது நான் பேசுறேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு அட்வைஸா அவர் சொல்றாரு. என்ன மாதிரி ஹேபிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, ஷார்ட் டேர்ம் பிளஷர்ஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, ட்ரக்குக்கு அடிமையாகாதீங்க. இது 2 விஷயங்கள் எல்லா பசங்களுக்கும் புரியுற மாதிரி அழகா சொன்னார். அதோட திருப்பி உறுதிமொழி எடுங்க. ஷார்ட் டேர்ம் பிளஷர்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறதும் ப்ளஸ் வந்து ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, இந்த மாதிரி ட்ரக்ஸில் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸ் இல்லாமல் வாழ்க்கையை வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் அதில் பண்ணுங்கள், கோல் ஓரியன்டாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு இளைஞர்களை உத்வேகம் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாரு. அரசியல் பேசல அவர், அரசியலை கூடாகமா அதாவது இன்டைரக்டா சொல்றாரு. அதுக்கான காலம் வரும், நேரம் வரும், நீங்களும் தலைவனா மாறலாம் அப்படின்னு தான் சொல்றாரு. தவிர நீங்க டைரக்டா வாங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு சீப்பான மென்டாலிட்டி அவர் பேசல. இப்போ நான் வந்து இவ்வளவு பெருசா விழா எடுக்கிறேன், உங்களுக்கு இவ்வளவு பரிசுகள்லாம் கொடுக்குறேன், நீங்க மறக்காதீங்க நம்ம அடுத்தது நம்ம தான் எலெக்ஷன் 2026ல உனக்கெல்லாம் ஓட்டு வந்துடும், நீ வந்து ஓட்டு போடுன்ற அந்த இதே இல்லாம நண்பா நண்பிகள் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருங்க, நம்மலாம் ஒன்னா பயணிப்போம், உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன்ற ஒரு அருமையான விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டா அவருடைய வளர்ச்சி
பிரமிக்க வைக்குது. இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாருமே அவரை பார்த்து அவர் சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியால பகிர்ந்துட்டே இருக்காங்க, டிவில பகிர்ந்துட்டே ஒரு இருக்காங்க. எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஒரு என்ன சொல்றது சார், மிகப்பெரிய லெவல்ல ஒரு தாக்கமும் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய கவரேஜ். உண்மைதான். அந்த தாக்கம் இல்லைன்னா ஏன் கவரேஜ்? அவர் ஒன் மோர் ஹீரோவா அவர் பண்ணல. அவருக்கான ஒரு தாக்கத்தை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அது டெஃபினட்டா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா அரசியல் என்பது இது மட்டுமே இல்லை சார். இது ஒரு நாள் முடிஞ்சிடும், 2 நாள்ல முடிஞ்சிடும். சஸ்டெயின் பேசிஸ்ல நிறைய ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை பார்த்தோம். அண்ணாமலை ஊரா போயிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் போதும், ஆனா கடைசியில ஓட் பாலிடிக்ஸ் வரும்போது அது வேற ஒண்ணு நடக்கும். அந்த பேங்க் ஓட் பேங்க்னு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் அதனுடைய பாலிடிக்ஸ் வந்து பல விஷயங்கள் இருக்கு. அலையன்சஸ், லோக்கல் லெவல்ல பூத் லெவல்ல என்ன பண்றீங்க, மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு நீ என்ன மாதிரி விஷயங்களை பண்றீங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த அளவு இதெல்லாம் இந்த தாக்கம் எல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸா மாற மாட்டதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு மட்டும் நான் கேரண்டியா சொல்ல முடியும். பேட்டையன் படத்தோட வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் தான் எல்லாருக்கும். ஆமா, எதனால இப்படி ஒரு முடிவு? இல்ல இது வந்து பல விஷயங்கள் இருக்கு சார். இதுல இது ஞானவேல் சார் என்ன சொன்னார், நேற்று திடீர்னு வந்து நம்ம 10th வரும் போஸ்ட் இப்போ வரப்போது, நம்ம போஸ்ட் போடலாம், சூர்யா சார் போஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் அதை கேள்வி கேட்கல. என்னன்னா ஒரு டேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட். என்ன காரணம்னா 10ஆம் தேதி வந்து ஒரு ஹாலிடே, 4 நாட்கள் லீவ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே. பார்த்தீங்கன்னா Thursday, Friday, Saturday, Sunday இந்த மாதிரி 4 நாட்கள் வீக்கெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர். தீபாவளி கூட அந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் இல்லை நம்மளுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெஸ்டான டேட் பார்த்தீங்கன்னா September 5. அந்த 5ல பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவ். அந்த மாதிரி அதான் விஜய் சூஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த டேட் சூஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு டேட் தான் வந்து October 10th. அடுத்த கட்டமா அவருடைய இது என்னன்னா கால்குலேஷன்ல ஞானவேல் சாருக்கு என்னன்னா இந்தியில அந்த டேட் நம்மளுக்கு கிடைக்குது October 10th. தீபாவளி தான் பெரிய காம்படிஷன். தெலுங்குல அதே மாதிரி October 10th நம்மளுக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் நம்மளுக்கு காம்படிஷனா நம்மளுக்கு வந்து வெட்டைன் இருக்கு. அப்படின்னு வரும்போது அவருடைய கால்குலேஷன் படி இது தமிழ்நாடு காம்படிஷனை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம், நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஓப்பன் மார்க்கெட் கிடைக்குது. இந்த படம் வந்து பேன் இண்டியா லெவலில் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம், பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ண போறோம்னா எந்த டேட்ல வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ தீபாவளி வந்தோம்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி இங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு, கண்டிப்பா வந்து விடாமுயற்சி வரும், விடாமுயற்சி கொண்டாடுறோம். ஓகேங்களா? அதுவும் 4 நாள் ஹாலிடே இருக்கிற வீக்கெண்ட் கிடையாது. தீபாவளி வந்து மேக்ஸிமம் 2 நாள் தான், அது பிறகு ஒர்க்கிங் டே ஆயிடுது. அப்போ அது வந்து ஒரு கிரேட் வீக்கெண்டா நம்ம பார்க்க முடியாது. அடுத்து இந்தியில மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. தீபாவளி வந்து பெரிய படங்கள் ஆல்ரெடி லாக் பண்ணியிருக்கு, தெலுங்குல பெரிய பெரிய படங்கள் லாக் பண்ணியிருக்கு. அப்போ நீங்க எல்லா மார்க்கெட்டையும் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது த பெஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா அது 10th October தான். அதில் நம்மளுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் நம்மளுக்கு எதிர இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரினுடைய படம் இருக்கு. பட் இது 2 படம் வந்து 4 நாள் லீவ்ல வரதுனால பெரிய பிரச்சனை வராது. டிவிஷன் ஆஃப் தியேட்டர் வரும், ஷோஸ் டிவிஷன் ஆகும், ரெவன்யூ கொஞ்சம் டிவைட் ஆகும். ஆனால் 2 பெரிய படங்கள் வந்து 4 நாட்கள் லீவ் வரும்போது பிரச்சனை வராதுன்னா கங்குவா படத்தை நம்ம வந்து இந்த தேதியில் பண்ணலாம்னு சொன்னார். அவருடைய லாஜிக்கும் அவருடைய பிளானிங்கும் என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்டாக இருக்கு. அந்த தேதி வந்து இஸ் சூப்பர் டேட் ஃப்ரம் ஆல் அதர் மார்க்கெட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓவர்சீஸு, ஹிந்தி மார்க்கெட்டு, தெலுங்கு மார்க்கெட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த தேதி வந்து சரியான தேதியாக இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டேட்டு, அந்த டேட்டை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போதே சொன்னோம், ஒரு 2 மாதம் முன்னாடி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சுதா கொங்காரா படத்தை பண்ணுறதா இருந்தார் சூர்யா. இந்த சுதா கொங்காரா படத்தை முடிச்சதுக்கப்புறம் இன்று நேற்று நாளை ரவிக்குமாரோட இணைஞ்ச ஒரு படம் அவர் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வாடிவாசல் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதை நம்ம பேசணும். இப்போ வாடிவாசல் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இன்று நேற்று நாளை ரவிக்குமாரோட வந்து இப்போ சத்திக்கு அந்த படமே இல்லை அப்படின்ற மாதிரி வட்டாரத்தில் பேச்சு இருக்கு, மார்க்கெட் போராக்கும். இல்லை சார், இல்லை, டெஃபினட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இது வந்து எனக்கு தெரிஞ்சு சார் அவருடைய லைனப்பில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் லைனப்பில் வந்து எல்லா ப்ரொடியூசருக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே அவர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ அடுத்ததாக அவர் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரபுக்கு வந்து நிற்கும், ட்ரீம் வாரியருக்கு. ஏன்னா ட்ரீம் வாரியர் கண்டிப்பாக பண்ணுவார், அடுத்து லக்ஷ்மணுக்கு பண்ணுவார். இப்படி ஒரு இது இருக்குது. 2D இப்போ படம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஸ்டுடியோ கிரீன் பண்ணியாச்சு, இங்கே பண்ணியாச்சுன்னா பிரபுக்கு ஒரு படம் கண்டிப்பாக வரும். ரவிக்குமார் ஏற்கனவே கதை சொல்லி அப்ரூவல் பண்ணியிருக்காரு, அவர் ஆஃபீஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கதை வந்து சூர்யா சாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த கதை, இந்த செட்டப் வந்து இந்த ட்ரீம் வாரியரில் வரலாம். ட்ரீம் வாரியரும் ரவிக்குமார் ஆல்ரெடி கன்வின்ஸ் பண்ணியிருந்தாருன்னா சூர்யா சாரை அந்த கதையாக அவங்க போகலாம். ஆனால் யார் டைரக்டர்ன்றது இன்னும், அதாவது ரவிக்குமார் தான் 100% டைரக்டராக எனக்கு தெரியல, உறுதியாக நம்மளால சொல்ல முடியல. ஆனால் ட்ரீம் வாரியர் அடுத்த படம் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஷியலாக தெரியுது. அதாவது எல்லாருமே ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசுறது என்னன்னா அவருக்கு தான் அடுத்த டேட் இருக்கும், பிரபுக்கு தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே டிபெண்ட் ஆன் வாடிவாசல் தான் சார். இப்போ வாடிவாசல் வந்து அக்டோபர்ல இவர் ஆரம்பிக்கிறார் வச்சுங்களேன். இப்போ வெற்றிமாறன் சார் வந்து இந்த ஆகஸ்ட்குள்ள அவருடைய படத்தை முடிச்சுட்டு, விடுதலை 2 முடிச்சுட்டு அவர் வந்து வாடிவாசல் வந்துட்டாருன்னா இந்த வருஷம் ஃபுல்லா அதுல போயிடும். அந்த வாடிவாசலுடைய இந்த வருஷம் அடுத்த 4 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே ஜூன் வரையும் நெக்ஸ்ட் இயர் போயிடும்.
அதுக்கு பிறகு தான் அடுத்த டேட் போகும். ஒருவேளை வாடிவாசல் தொடங்கலன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணங்களால டிலே ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரையும் அது பிரபு அவர்களுடைய ஒரு பேனரில் ஏதாவது ஒரு டைரக்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த டைரக்டரோட போவார் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த சர்க்கிள் அப்படி தான் வருது. ஏன்னா திருப்பி அவர் 2D இப்போ தான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உடனே இன்னொரு படம் பண்ண மாட்டார். அப்புறம் ஏதோ லக்ஷ்மணுக்கு பண்ணணும், இல்லைன்னா வந்து இது பண்ணணும். நம்மளுக்கு வந்து இப்போ பங்குவா ரிலீஸ் ஸ்டுடியோ கிரீன் இருக்குது, அதனால் உடனே அடுத்த படம் ஆரம்பிக்க முடியாது. ஸோ அதனால் இப்படி அவருடைய அடுத்த கட்டமாக பிரபுக்கு தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம சினிமா திஸ் வீக் ப்ரொமோஷன் போட்ட உடனே கீழே 2-3 ரசிகர்கள் நிச்சயமாக விஷாலை பற்றி 2 பேரும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஐயோ, ஒரு 3-4 வாரம் வந்து தொடர்ந்து விஷாலுடைய அந்த துப்புரவாளன் படப்பிடிப்பு தாமதமாகுது, இல்லை அவர் அந்த படத்தை எடுக்க கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தோம்ல. அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இந்த நிகழ்ச்சியில் விஷாலை பற்றி பேசுவோன்ட்டு. நம்ம அந்த ஆக்சுவலாக பார்த்தா கடந்த 2 வாரத்தில் வந்து விஷாலை பற்றி செய்திகளே இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன தான் ஆச்சு துப்புரவாளன் 2 அப்படின்னு நான் விசாரித்த போது லண்டன் படப்பிடிப்பு இப்போதைக்கு இல்லை, ஆனால் மலேசியாவில் அடுத்த மாதம் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில் என்னென்னா இப்போ முத்தையாவோட ஒரு படம் பண்ணுறதா நம்ம பேசிகிட்டு இருந்தோம், கதையும் பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னோம். இப்போ முத்தையா வந்து அருண்நிதியோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டார். அதனால் இப்போ முத்தையாவோட சேர்ந்து விஷால் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் துப்புரவாளன் 2 தான் போகிறாரு. ஆனால் முதல் கட்ட படப்பிடிப்பு மலையாள அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செய்தி வந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சார், துப்புரவாளன் 2 போகிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஒரு 50-60 கோடி பட்ஜெட்டு யாராவது நெகட்டிவ் ஃபைனான்ஸ் பண்ணால் தான் அவர் அடுத்த கட்ட போக முடியும். சார், இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலைமை எப்படி பார்த்தீங்கன்னா, எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் சேட்டலைட் சேனலில் என்ன சொல்கிறாங்க, படம் எடுத்து படம் காமிங்க அந்தளவு வந்து நிற்கிறாங்க. படம் எடுத்து நீங்கள் ட்ரெய்லர் அனுப்புங்க, பிச் டாக்குமெண்ட் அனுப்புங்க, அது பிறகு படத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் வந்து ஒரு பிஸ்னஸ் கட் கொடுங்க. இதெல்லாம் வந்ததுன்னா நான் உட்காந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே தவிர, நீங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் உடனே வந்து வாங்கிக்கிறேன்ற நிலைமையில் யாருமே இல்லை. அப்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி படத்தை தொடங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொடியூசராக வரணும், மிகப்பெரிய லெவலில் ப்ரொடியூசர், பணம் நிறைய இருக்கிற ஒரு பேனர் வந்து வேற ஒருத்தரோட ஜாயின் பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன். பெரிய பணம் இருக்கிற ஒரு பேனர் வந்ததுன்னா ஈஸியாக பாசிபிள். இதே வந்து இப்போ வந்து மனிஷ் இருக்கார்ல, கோல்ட்மைன், இப்போ அவர் வந்து விஷாலோட இணைந்து பணிக்கணும்னா ஈஸியாக நடக்கும், அந்த ப்ராஜெக்ட் உடனே ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பேனராக வரும்போது தான் இது உடனே தொடங்க முடியும். இப்போது எல்லா ஃபைனான்ஸிலும் ஒரு தயக்கம் இருக்குல்ல, மார்க்கெட் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, எப்படி போய் இந்த பணத்தை நம்ம வந்து 30-40 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம்னா எப்படி உடனே வந்து விஷால்கிட்டேருந்து நம்ம வாங்க முடியும், ஏன்னா படம் பிஸ்னஸ் எப்படி ஆகும் தெரியலையே அப்படின்ற ஒரு தயக்கத்தில் இது நடக்கலாம். நம்ம நெகட்டிவ்லாம் இல்லை, விஷால் அவர்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது, நம்ம 2 தடவை பேசியிருப்போம் சார். இந்தியில் அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது, சேட்டலைட் டிஜிட்டல் நல்ல மார்க்கெட் இருக்குது. கரெக்டான ஒரு டேரக்டரோட அவர் காம்பினேஷன் அமைஞ்சதுன்னா அவருக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. நானே வந்து பர்சனலாகவே சொன்னேன், நீங்கள் எதுவுமே டைரக்ட் போகாதீங்க, டைரக்ஷன் பண்ணாதீங்க, ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் நடிங்க, அது போகிறோம், உங்களுக்கு வருஷத்தில் 2 படம் பண்ணாலே போகிறோம், பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பனாக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவர் பேர் நெகட்டிவ்லாம் இல்லை, அவருக்கான பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணார்னா பெரிய லெவலில் அவர் வளர்ந்துட்டே போகலாம். எப்படி தனுஷ் அவர்கள் வந்து தொடர்ந்து வெளி பேனர்லாம் பண்ணி பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காரோ, அதே மாதிரி வந்து விஷால் அவர்களுக்கும் பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதை டைவர்ட் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணக்கூடாதுன்றதான் நம்மளுடைய எண்ணமே தவிர, அவர் வந்து பிஸ்னஸ் வைஸ் அவருக்கு இல்லைன்ற மாதிரி நம்ம ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. அவருக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு வேலை, மாட்டிக்க வேண்டாம். ஆனால் அவர் ப்ரொடக்ஷனும் டைரக்ஷனும் இறங்கினார்னா ஒரு பெரிய பேர்டனாக போயிட்டு தான் சொல்கிறமே தவிர நெகட்டிவாக நம்ம எதுவும் சொல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சார் அவர் இன்னொரு படம் வெளியில் தான் பண்ணுவார். இப்போ அடுத்ததாக பண்ண போகிறது வெளியில் தான். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா லைக்காக இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு வச்சுங்களேன், பெரிய கோர்ட் டிஸ்பியூட் போயிட்டு இருக்குல்ல, ஒரு டேட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். 21 கோடி ரூபாய் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, வித் வட்டியோட திருப்பி தரணும்னா இவர் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு டேட்டு, இந்த டேரக்டர்னு அவர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டேரக்டரோட படம் பண்ணுங்க சொல்ல முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக ட்ரைடன் ரவி சார்கிட்ட ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லை, ட்ரைடன் ரவி உங்களோட பயணிச்சிருக்கேன், நல்ல ஃப்ரெண்டு, நம்ம ஒரு டேட்டு இந்த வருஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். சிவகார்த்திகேயன் அதில் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது டக்குன்னு 2 டேட் கொடுத்து எல்லா படத்தையும் கடன்லாம் எல்லாத்தையும் எக்ஸிட் ஆயிட்டார்ல. அவர் என்ன பண்ணாரு, நம்ம வாழ்க்கை இன்னும் 30 வருஷம் இருக்கு, இந்த 30 வருஷத்துல 1 வருஷம் போனா பிரச்சனை இல்லை, 2 படம் பண்ணி கடன்லாம் அடைச்சிட்டு வெளில போயிடலாம்டா அப்படின்னு ஓட்டு அது முடிச்சிட்டார்ல. இப்போ ரிலாக்ஸா இருக்காருல்ல, அதே மாதிரி விஷால் ரிலாக்ஸா இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. அவர் ரிலாக்ஸா இருக்கணும்னா ஓகே, எங்கெல்லாம் டிஸ்பியூட், ஓகே லைக்கா டிஸ்பியூட்டவா, இந்த படம் இந்த டைரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணிக்கோ, ரவி சார் உங்க கூட பயணிச்சேன், அந்த படம் லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கு நான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்றேன், இந்த படம் பண்ணிடுங்க, நீங்க வந்து எஸ்கேப் லாஸ்ட்ல வெளில வந்துருங்க அப்படின்னா 2 பேரும் ஹாப்பி, டிஸ்பியூட்டும் சால்வ்டு. அடுத்த கட்டமாக இதில் வர பணத்தை வச்சு நீங்கள் அடுத்த படம் போயிட்டே இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லைகளை போய் மாட்டிக்கணும்? லிட்டிகேஷனே வந்து உங்களை பேர்டன் பண்ணும் சார். கரெக்ட். லிட்டிகேஷன் பேர்டன் பண்ணோம், உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாது, கண்டினியூஸாக உங்களுக்கு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும். இது தேவையில்லைன்றதான் எனக்கு வந்து ஒரு நண்பராக அவருக்கு வந்து அவர் பேரில் இருக்கிற அந்த ஒரு அபிமானத்தில் நான் சொல்கிற விஷயம் தான் விஷால். சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் எந்த அளவு இருக்குது அப்படின்றதுக்கு சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டிருந்தார்.
ரஜினிகாந்துடைய மேக்கப் Makeup test டெஸ்ட் அவர் கூட எடுத்து. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அவருடைய ட்விட்டரில் வந்து அவர் என்னென்ன படம் டைரக்ட் பண்ணான்னு போட்டார்ல, அதில் வந்து இந்த கூலி படம் இடம்பெறல போகுது. உடனே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் கமெண்ட், லோகேஷ் கனகராஜ் இந்த ட்விட்டரில் அந்த பேரை காணும், வாட் ஹேப்பன் டு கூலி, கூலி ட்ராப், இது மாதிரிலாம். சார் இதுதான் லோகேஷ் கனகராஜ் நடக்குது, இதுதான் எல்லாருக்குமே நடக்குது. அவர் ஏன் போடலன்னா சார் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லை, நேற்று வந்து என்னை வந்து ரசிகர்கள்லாம் லக்கிலி வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நான் எஸ்கேப் ஆயிட்டோம். அவத்த போட்டாம பாரு கமெண்ட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.